உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு சந்தோஷமாக சென்ற பேராசிரியை வீடு திரும்பும் வழியில் ஏற்பட்ட விபத்தால் உயிர் நீத்த சோகம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற தனியார் கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தமிழ் பேராசிரியையான 45 வயது ஸ்ரீதேவி மற்றும் இவங்களோட தோழியான திரிபுர சுந்தரியும் அதே காலேஜில் கணித பேராசிரியையாக இருக்காங்க. ஸ்ரீதேவியும் அவங்களோட தோழியான திரிபுர சுந்தரியும் ஸ்ரீதேவியோட உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு காரில் போயிருந்திருக்காங்க. இந்த காரை சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற மேலப்பூதூர் பகுதியை சேர்ந்த ஆக்டிங் டிரைவரான 30 வயது விஜயகுமார் ஓட்டியிருக்காரு. இந்த நிலையில தமிழ் பேராசிரியையான ஸ்ரீதேவியோட உறவினரில் சுப நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரிபுர சுந்தரியும் ஸ்ரீதேவியும் ரொம்ப சந்தோஷமா வீடு திரும்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில ஸ்ரீதேவியோட கார் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில சாத்தூர் பக்கத்துல எத்திரெட்டிப்பட்டி விளக்கு பகுதியில போய்கிட்டு இருக்கும் போது ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்புகளை உடைச்சுக்கிட்டு பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த கார்ல பயணம் செஞ்ச 2 கல்லூரி பேராசிரியைகள் மற்றும் ஓட்டுநர் உள்பட 3 பேரும் பலத்த படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த கார் விபத்து பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்ட சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் தாலுகா போலீசார் விபத்துல காயமடைந்தவங்களை மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த விபத்துல பேராசிரியையான ஸ்ரீதேவி மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காங்க. இந்த விபத்துல காயமடைஞ்ச ஓட்டுநர் உள்பட 2 பேரும் சாத்தூர் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த விபத்து பத்தி சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இப்ப விசாரணையை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாலச்சாலையில் ஆளை காலி பண்ணிய மழை ஈரப்பதம். நொடியில் சறுக்கிய பைக், தலையில் ஏறிய வேன், நொடியில் பறந்த உயிர். ஐயோ, எங்க வாழ்க்கையே போச்சே என அலறும் குடும்பம். வெளியான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. தூத்துக்குடி முத்தையாபுரம் அத்திமரப்பட்டி அம்பேத்கர் நகர் 1வது தெருவை சேர்ந்தவர் 49 வயதான சமுத்திர பாண்டி. தனியார் நிறுவனத்தில் பல வருடமாகவே மேலாளராக பணிபுரிந்து வந்தவர். இந்த நிலையில் மதியம் 1:40 மணி அளவில் பைக்கில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது புதிய பேருந்து நிலையம் பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த சாலை சாரல் மழையினால் ஈரப்பதத்துடன் காணப்பட திடீரென அந்த பைக் சறுக்கி விழுந்தது. அந்த கணம் முன்னேறி செல்ல முயன்ற மினி வேன் ஒன்று அவர் மீது கடந்து சென்றது. சம்பவத்தில் சமுத்திர பாண்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாக தகவல் அறிந்து வந்த வடபாகம் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.